தலைநகர் டெல்லிக்கு வண்டி பிடிச்சு போறதுக்கு தயாராகிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாடு. அதனால பிரச்சாரமும் களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு. தலைவர்கள் பிரச்சாரம், தொண்டர்கள் பிரச்சாரம், தோழர்கள் பிரச்சாரம், நண்பர்கள் பிரச்சாரம், நடிகர்கள் பிரச்சாரம், நடிகைகள் பிரச்சாரம், காடுகரணி எல்லாம் பிரச்சாரம், களத்து மேடெல்லாம் பிரச்சாரம், வீடு வீடா பிரச்சாரம், ரோடு ரோடா பிரச்சாரம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வகை வகையா வாக்கு சேகரிக்க களைகட்டி போயிருக்குது பிரச்சாரம். விதவிதமான பிரச்சாரம், வீதி வீதியா பிரச்சாரம், நடந்துகிட்டு பிரச்சாரம், பறந்து பறந்து பிரச்சாரம், ஓடி உக்காந்து பொதுக்கூட்டம்னு எல்லா செய்தியும் நல்லா பார்க்க நம்ம பேப்பர் தோசைய பாருங்க. தண்டனக்க 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 தண்டனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, தொல்லை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேளு, ஏது நீ பாரு. NLC-யில் துப்பாக்கி சூடு, மத்திய தொழில் பாதுகாப்பு படை சுட்டதில் தொழிலாளி ஒருவர் பலி. துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து தொழிலாளிகள் ஆத்திரம், இருதரப்பும் கல்வீச்சு, தடியடி, கண்ணீர் புகை, குண்டு வீச்சு, வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு, நெய்வேலியில் பதட்டம், தலைவர்கள் கண்டனம். மக்களவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரம். தலைவர்கள், அமைச்சர்கள், நடிகர்கள், நடிகைகள், நட்சத்திர பேச்சாளர்கள், சூறாவளி பிரச்சாரம், சூடு பிடிக்கும் பிரச்சாரம். இல்லை இல்லை ஒன்னும் செய்யவில்லை, ஆளும் கட்சி ஆட்சி ஒன்னும் செய்யவில்லை. முக ஸ்டாலின் பேச்சு, தூத்துக்குடியில் பேச்சு, வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் தீவிரம். பாஜகவுக்கு போட்டி, காங்கிரஸே பார்ட்டி, வாக்காளர்களே யோசி, சொல்லுறாரு பாசி, சிவகங்கையில் பேசி, தொடங்கினாரு பிரச்சாரம். ஆச்சு ஆச்சு என்னவாச்சு, காங்கிரஸ் என்னவாச்சு, தனித்து போட்டியாச்சு, தொகுதி வரிய கட்சி பட்டியல் தயாராச்சு. 9 தொகுதியில் மார்க்சிஸ்ட் போட்டி, வேட்பாளர் யாரு, பெயர்கள் அறிவிப்பு. அழகிரி கதை என்னாச்சு, தொண்டர்கள் ஆலோசனை, மக்களவை தேர்தலில் ஆதரவு யாருக்கு, மதுரையில் ஆலோசனை. ஹோலி ஹோலி பண்டிகை, வண்ணம் பூசும் பண்டிகை, சென்னை சவுகார்பேட்டையில் ஹோலி பண்டிகை கோலாகலம். உக்ரைன் நாட்டில் பொது வாக்கெடுப்பு, கிரிமியா பகுதியை ரஷ்யாவில் இணைக்க ஆதரவு ஓட்டு செல்லாது, அமெரிக்க ஜப்பான் எதிர்ப்பு. அமெரிக்காவில் நடந்த பரிபாஸ் ஓபன் டென்னிஸ், ஆடவர் பிரிவில் செர்பியாவின் ஜோகோவிச், மகளிர் பிரிவில் இத்தாலியின் பெனட்டா போட்டியில் வென்று சாம்பியன். 20 ஓவர் கிரிக்கெட் பயிற்சி ஆட்டத்தில் பாகிஸ்தான் யூசி மோதல். இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. முரண்பாடோ குழப்பமோ, பகை உணர்வோ போட்டி பொறாமையோ, கூட்டணிக்குள் எந்தவித வேறுபாடும் இல்லை என்று பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் முரளிதர் ராவ் 12ஆம் நாள் பேச்சுவார்த்தையின் முடிவில் அறிவித்ததாக முடிச்சை அவிழ்க்கிறார் நமது கூட்டணி செய்தியாளர். குஜராத் படுகொலை பற்றி முறையான விசாரணை சரியான பாதையில் நடக்கவில்லை, அதனால் குற்றச்சாட்டில் இருந்து மோடி எஸ்கேப் ஆகிவிட்டார் என்று ராகுல் கொளுத்தி போட, கொதித்து போன பாஜக தலைமையும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரும் ராகுல் மீது கண்டன கணைகளை பாய்ச்சியதாக கருத்தாய் பேசுகிறார் நமது தேசிய செய்தியாளர். அடிக்கடி மாவட்ட செயலாளர்களை மாற்றிக்கொள்ளும் அதிமுகவின் உள்கட்சி ஜனநாயகம் தனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்று திமுகவிலிருந்து கழட்டி விடப்பட்ட முக அழகிரி முழங்கியதாக நமது மதுரை செய்தியாளர் தனியாக லாவணி பாடுகிறார். திமுகவை கைப்பற்றுவோம், உத்தரவிடு தலைவா, அறிவாலயத்தை மீட்க பாண்டிய நாட்டிலிருந்து படையெடுப்போம் என்று முக அழகிரியின் ஆலோசனை கூட்டத்தில்
ஆரவாரம் எழுந்ததாக லவுட் ஸ்பீக்கரை திருப்புகிறார் நமது அணிசேரா செய்தியாளர். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் எந்த கட்சிக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதில்லை. பாஜக கூட்டணியில் எல்லா கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்தால் 10-15 இடங்களையாவது பிடிக்க முடியும் என்று காந்திய மக்கள் கட்சி தலைவர் தமிழறிவு மணியன் கடுதாசி அனுப்பியுள்ளதாக தூது சொல்கிறார் நமது தூரத்து செய்தியாளர். மேடை போட, நோட்டீஸ் ஒட்ட, வண்டி பிடிச்சு போக, டிவி பேப்பரில் விளம்பரம் கொடுக்க இதுக்கெல்லாம் கையில் காசு இல்லை. அதனால் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்க போகிறோம் என குஜராத்தில் விளக்கு மாத்து கட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக நடையாய் நடக்கிறார் நமது அரசியல் செய்தியாளர். தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்த கட்சி விளக்குமாறும் கையுமாக அலைந்து கொண்டிருக்க, ஆந்திராவில் புதிய கட்சியை ஆரம்பித்த முன்னாள் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி தனது கட்சிக்கு செருப்பு சின்னத்தை தேடி பிடித்து எடுத்துள்ளதாக பதறி ஓடுகிறார் நமது திருமண மண்டபத்து செய்தியாளர். மேற்கு வங்க மாநிலத்தில் கட்சி சின்னம் வரைய காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் சுவரில் இடம் பிடிக்க முட்டி மோத, அதனைத் தொடர்ந்து நடந்த சண்டையில் துப்பாக்கி சூடு, காயம் என கலவரமாகிவிட்டதாக தேர்தல் நிலவரத்தை எடுத்து கூறுகிறார் நமது பரபரப்பு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். வாங்க சார் வாங்க, வாங்க சார் வாங்க, போட்டி போட வாங்க. இப்படி சில கட்சியில் கூப்பிட்டு சீட்டு கொடுப்பாங்க. முட்டி மோதி அலைஞ்சாலும் பெட்டியை காட்டாமல் சீட்டு கிடைக்காது சில கட்சியில். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பிரபலமாக இருந்தால் லபக்குன்னு பிடிச்சி கபக்குன்னு ஒரு தொகுதியை கொடுத்து வேட்பாளராக நிற்க விட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தாங்க ஆரம்பிச்சிருக்கு இவங்க கதையும். வாங்க அந்த படத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். வெள்ளித்திரையில இருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு அரசியல்ல குதிச்ச நடிகைகள் பல பேர் இருக்காங்க. இப்ப அந்த வரிசையில புதுசா சேர்ந்திருக்காங்க நடிகை நக்மா. நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகுன்னு பாட்ஷா ரஜினியை பேஷா வர்ணிச்ச நடிகை நக்மா இப்ப கை சின்னத்துல நின்னு வாக்காளர்களை நோக்கி கை கூப்பி ஓட்டு கேட்க போறாங்க. என்னவளே அடி என்னவளே, என் இதயத்தை தொலைத்து விட்டேன்னு காதலன் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆனாங்க நக்மா. அப்புறம் விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், கார்த்திக்னு அன்னைக்கு முன்னணியில இருந்த பல ஹீரோக்களோட பல ஃபாரின் டூயட் பாடினாங்க. தமிழ்ல மார்க்கெட் எழுந்த பிறகு கன்னடம், போஜ்புரின்னு பல மொழி சினிமாக்கள்ல வலம் வந்தாங்க. இப்படி சினிமாவில் டூயட் பாடலுக்கு ஆடின நக்மாவுக்கு திடீர்னு அரசியல் ஞானம் ஏற்பட இப்ப அரசியல் பக்கமா ஒதுங்கி இருக்காங்க. அதுவும் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சு பல தேர்தல்கள்ல கை சின்னத்துக்கு பிரச்சாரம் செஞ்சு கதர்குல்லா மாட்டிக்கிட்டாங்க. ரெடி டேக் ஆக்ஷன் குரல்களை கேட்டே பழக்கப்பட்டவங்க போடுங்கம்மா ஓட்டு கை சின்னத்தை பார்த்துன்னும் உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கு போடுங்கள்னும் வாக்காள பெருங்குடி மக்களேன்னும் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. விலாஸ் ராவ் இறந்தப்போ மகாராஷ்டிரத்துல ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒன்னும் நடக்கல. போன நாடாளுமன்ற தேர்தலிலும் உத்தரப்பிரதேசத்துல நிக்கவும் நக்மா ஆர்வம் காட்டினாங்க. ஆனா அதுவும் நிறைவேறல. இப்போ எல்லா கட்சிகளும் சினிமா நட்சத்திரங்களை காட்டி கலர் சேர்க்கிற நேரம். திவ்யா ஸ்பந்தன்கிற குத்து ரம்யா இப்ப காங்கிரஸ் எம்பி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னால இருந்து காங்கிரஸ்ல இருந்த நக்மாவுக்கு சீட்டு கொடுக்காம இருக்க முடியுமா என்ன? வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல ராஞ்சி தொகுதியில நிக்கணும்னு தான் பாஞ்சு முயற்சி பண்ணினாங்க நக்மா. ஆனா மீரட் தொகுதியில நில்லுங்க மேடம்னு சொல்லிடுச்சு காங்கிரஸ் தலைமை. கடைசியா நக்மா தமிழ்ல சிட்டிசன் படத்துல சிபிஐ ஆபீசரா நடிச்சிருப்பாங்க. இப்போ சிட்டிசன்கள் கிட்ட ஓட்டு கேட்க போக போறாங்க. சிட்டிசன்களும் கதர் சட்டைகளும் கை கொடுத்தாங்கன்னா நக்மாவும் எம்பி ஆயிடுவாங்க. இங்க ஒளிருது அங்க ஒளிருதுன்னு சொன்னாங்க. கடைசியில எந்த தொகுதியில போட்டி போடுறதுன்னு தெரியாம கூடி ஆலோசனை மேல ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா பாவத்தை துளைக்கிற காசியில பாஜகவோட பிரதமர் வேட்பாளர் போட்டி போட போறாருன்னு அறிவிச்சிட்டாங்க. எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்த எதிர்கட்சிக்காரங்க மட்டும் சும்மாவா இருப்பாங்க? அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன்.
திமுக வேட்பாளர்கள் எல்லாருமே என்னோட ஆதரவாளர்கள்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஜனநாயக முறையில் நேர்காணல் வச்சு தான் அத்தனை பேர்த்தையும் எடுத்துருக்குறோம். அந்த வேட்பாளர்கள் மேலே குறை சொல்ல முடியாதவங்க இப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 100 தலைப்பில் தேர்தல் அறிவிப்பு கொடுத்துருக்குறோம். அதை படிச்சுட்டு சில பேர் என்னங்க இலவசமே இல்லைங்களே அப்படிங்கிறாங்க. ஏங்க, நாங்கள் இலவசமாக ஏதாவது கொடுத்தா மக்களை பூரா சோம்பேறியாக்குறீங்க, பொருளாதாரத்தையே பால்படுத்துறீங்க அப்படிங்கிறீங்க. இலவசமாக எதுவுமே அறிவிக்கலைன்னா என்னங்க இலவசமே இல்லைங்களே அப்படின்னு ஏங்குறீங்க. எப்படித்தாங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கறது? ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன அறிவிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்குறோம், அவ்வளோதாங்க. இப்படி அறிவிப்பு பற்றி அறிவிப்பாக சொன்னது நான் இல்லைங்க, மு.க. ஸ்டாலின். ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். நான் தெரியாம தான் கேட்குறேன். நாங்கள் அதிமுக கூட கூட்டணியில் இருக்கும்பொழுது நாங்கள் என்னமோ அவங்களோட வாழை பிடிச்சோம் சொல்கிறீங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனாலும், இந்த ஆற்று மணல் திருட்டு போகும்போதும், ஏன் கரண்ட்டு கட்டான போது நிறைய ஃபேக்ட்ரியில் வேலை நடக்கலையே, அந்த சமயம் கொண்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தானங்க போராட்டம் பண்ணோம். அதை மனசில் வச்சுக்காம நாங்கள் என்னமோ அதிமுக கட்சியோட வாழை பிடிச்சோம் நூலை பிடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நாங்கள் வாழை பிடிக்கலைங்க, வாழை நிமித்தறதுக்கு முயற்சி பண்ணோங்க. இந்த மாதிரி முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு பேசுறது நான் இல்லைங்க, இந்திய கம்யூனிஸ்டோட மாநில துணை செயலாளர் திரு மகேந்திரன் அவர்கள். ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பலூன் பலூன் பலூன். முதல்ல நான் கூட்டத்துக்கு போலாம் தாங்க இருந்தேன். அப்புறம் இந்த மம்தா பானர்ஜி அம்மா இந்த கூட்டம் என்னுடையது, இதற்கு முழுவதும் நான் தான் பொறுப்பு அப்படி இப்படிலாம் பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, மத்தியானம் 12 மணி வரைக்கும் பார்த்துருக்காங்க. வெறும் 2000 பேர் தான் வந்திருக்காங்களாமா. நான் இதே ராம்லீலா மைதானத்தில் நாங்கள் கூட்டம் போட்டப்போ டோ என்ன கூட்டங்கிறீங்க, நிற்க இடம் இல்லை அப்படி பேசிட்டு 2000 பேர் முன்னாடி பேசுறதுன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுவும் நான் போகாததுக்கு ஒரு காரணம் தான். மற்றபடி எனக்கும் மம்தா பானர்ஜிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க ஒரு தலை சிறந்த முதலமைச்சர் தான். என்ன அவங்க கட்சி எனக்கு பிடிக்காது அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லிங்க. அண்ணா ஹசாரே சொல்லியிருக்கார். மஞ்சக்காமால வந்தவனுக்கு பார்க்கறது பூரா மஞ்சளா தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இருக்குதுங்க இந்த அதிமுக பார்த்து பயப்படுற திமுகவுக்கு. இப்போ நான் கேட்குறேன், அவங்களுக்கு எதை பார்த்தாலும் ரெட்டலையாகவே தெரியுது. அதே மாதிரி நான் கேட்குறேன், இப்போ காங்கிரஸ் கட்சியோட சின்ன கை, அப்படி பார்த்தா அவங்க ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கையெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அவங்கெல்லாம் கையில் உரம் ஓட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அப்படி சொல்கிறார் நம்ம ஸ்டாலின். அதே மாதிரி இந்த மாங்காயெல்லாம் விற்கக்கூடாதுங்க, தடை பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டில் சொல்வார் போல இருக்குதுங்க. இதெல்லாம் அநியாயங்க. இப்படி பொறிச்சு தள்ளுனது நான் இல்லைங்க, தமிழக முதல்வர் ஜெயலலிதா. ஹாய் மச்சான்ஸ், நான் அரசியலுக்கு வர்றது உறுதி, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3 கட்சியிலேருந்து என்னை கூப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் வருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது அதை பற்றிலாம் முன்னாடியே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு என்னோட மம்மி அம்மா சொல்லியிருக்காங்க மச்சான்ஸ். கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வருவேன். பட் ஒன் திங், இந்த தேசிய அரசியல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மச்சான். ஓகே பாய் மச்சான்ஸ். அண்ணாச்சி, அரசியலை பற்றி இப்படி அழகாக பேசுறது நான் இல்லைங்க, ஏன் நம்ம மனம் கவர்ந்து நடிகை நமீதா. நம்ம நாட்டோட பாராளுமன்றம் இருக்கே, ஆமாம், அதுதான் முக்கியமான இடம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றி கொடுத்து இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதுக்கு போய் உட்கார்றாங்க பாருங்க மெம்பர்கள். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை உண்டு. இந்திய நாட்டை ஆள போகிறவங்க, ஆமாம், நம்ம தலையெழுத்தை எழுத போகிறவங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழுக்கை இருக்கோ இல்லையோ, நெத்தி பெருசாக இருக்கோ இல்லையோ, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எல்லா தலையெழுத்தையும் எழுதுறது அந்த பார்லிமெண்ட்டில் நடக்கிறது தான், அங்கே தீர்மானிக்கிறது தான். நம்ம உடையிலேருந்து சாப்பாட்டிலேருந்து நடக்கிறது, ஓடுறது, தூங்குறது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது, காசு கொடுக்குறது, வாங்குறது, வரவு செலவு கணக்கு எல்லாத்துக்கும் அங்கே தான் அந்த 5 வருஷம் முடிவாக. நம்ம இந்தியாவில் இருக்கலாமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுறது அவங்க தான். அந்த 5 வருஷம் தான் அவங்க முடிவு பண்ணுறது தான். அதுக்கு போகிற ஆளுங்கள்லாம் ஒரு காலத்தில் கொள்கைகளை எடுத்து சொல்லி இந்த நாடு இப்படி போகணும், இந்த நாடு இப்படி போகணும், இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரி, இப்போ என்ன பேசுகிறாங்க? கதா பதா கதா கே, ஐயோ கதா பதா கதா கே அப்படின்னா எனக்கு இன்னும் வரலங்கிறாங்க. என்ன வரல? கமிஷன் வரல. கதாக்கே அப்படின்னா கத்தையா வரல, பச்சாக்கே அவனுக்கு போயிடுச்சு, ஹச்சாக்கே எதை வேணாலும் இதைத்தான் பேசுகிறாங்க. போட்டியா இதில் போகிறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சமீபத்திய செய்தி தான் முக்கியமான செய்தி. எப்படி? 1952 தேர்தலில் அரசாங்கம் தேர்தலுக்கு செலவு பண்ண தொகை வெறும் 10.25 கோடி. 10.25 கோடி தான் செலவு பண்ணது. ஆனால் இப்போ அப்படியே வளர்ந்து 2014 தேர்தலுக்கு
அரசு சார்பாக செலவு செய்கிற தொகை மட்டும் 30,000 கோடியாம். ஆஹா. நம்ம ஓட்டு போடுறோம்ல, ஆமாம். ஒரு இவர் பாட்டு பாடுவார், யாரு? ரஜினி ஒரு பாட்டு பாடுவார். நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடு, நான் சொன்னா கேட்பது யாரு, நாலு நீ பேப்பரை பாரு, நீ போட்டு நானும் போட்டு என்னாச்சு நம்ம ஓட்டு, கூத்தாடி பொழப்பா போச்சு ஜனங்க பாடு இப்போ ததிங்க நத்தம், எல்லாம் ததிங்க நத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம போட்டு மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம். இதுக்கு எவ்வளோடா செலவுன்னா 30,000 கோடி. அவங்களோட செலவு காசா? அது தனி. இது எல்லாம் நம்மளோட பணத்தை நமக்கு செலவு பண்ணுறது. அப்படின்னா ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமில்ல? ஒரு ஆளுக்கு 500 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 500 ரூபா வருது. அந்த 30,000 கோடி பிரிக்கிறோம். பிரிச்சா 128 கோடியை பிரிச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா வருது கிட்டத்தட்ட. ஆமாம், தலைக்கு 500 ரூபா அரசாங்கம் செலவு பண்ணுது. அப்புறம் இவங்க கோடீஸ்வரர்கள் கோடியை கொட்டுறது வாங்குறது அப்படின்னு இவங்க செலவு பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட்டில் போய் கொள்கையாக பேசுவாங்க. இவங்க குபேர நகரத்தை தான் பேசுவாங்க, அதுதானே பேசுவாங்க. அவங்க கமிஷன் அதுதானே பேசுவாங்க. இப்படி செலவு மேலே செலவு அதிகரித்து இது பக்கம் 30,000 கோடிங்கிறது மிஷினு, அப்புறம் போட்டோன்னே ரசீது கொடுக்குறது அப்படின்னு எல்லாம் வந்திருக்கு, நவீனங்கள் வந்திருக்கு, செலவாகுது. இன்னும் இவங்க 70 லட்சம் தான் செலவு பண்ணணும்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. தெரிஞ்சு நீங்கள் என்ன செக் பண்ணாலும், கார் எடுத்து வீடியோ வச்சு அப்படியே காவல்துறை வந்து பிடிச்சாங்கனாலும் எல்லா காரையும் நிறுத்தி போகிற காசு போயிடுது, வர்றது வருது. சில பேர் மக்கள் சொல்கிறான் வர்ற காசையும் இவங்க எடுத்துட்டு வாங்கி போடுறது. ஆமாம், அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், வாங்குறத வாங்கிக்குவோம் போடுறத போட்டுக்குவோம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். யாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு. ஆமாம், அது காசு ஒருத்தர் நான் வரப்போதான்னா அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஆக மக்கள் தெளிவாக முடிவு பண்ணுவான். ஆனாலும் இவ்வளவு செலவு தேவையா? இவ்வளவு செலவுகள் செஞ்சு ஒரு 5 வருஷம் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு செலவா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்திய நாட்டோட பொருளாதாரம், நம்மளோட வரிப்பணம் கொட்டி கொட்டி செலவாகிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அப்படி செலவாகிறதெல்லாம் எதுக்குன்னா மறக்காமல் போய் ஓட்டு போட்டுருங்க. ஆமாம், நம்ம வீட்டு காசே 500 ரூபா நமக்கு செலவு பண்ணியிருக்கு. ஆமாம், இதெல்லாம் நம்ம வீட்டு வரிப்பணம், நம்ம உழைச்சி கொடுத்த வரிப்பணம் இவ்வளோ தேர்தலுக்கு செலவாகுது. உருப்படியாக ஓட்ட போடுங்க, உங்கள் ஓட்டை நீங்களே போடுங்க. லேட்டாக போனீங்கன்னா அடுத்தவன் போட்டுருவான். தலைவர்கள் தொண்டர்கள் பிரச்சாரத்தில் இருந்து கூட்டணி மல்லுக்கட்டு, வேட்பாளர் அறிவிப்பு வேட்பாளர் எஸ்கேப்பு, ஒரே கூட்டணியில் 4 வேட்பாளர், போட்டியிட ஆள் இல்லாத கட்சி, கட்சிக்கே ஆள் இல்லாத கட்சின்னு ஏகப்பட்ட காட்சிகளை நம்ம பேப்பர் தோசையில் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கும் தெரியாது, நாட்டுக்கும் தெரியாது. நாட்டு நடப்புல என்ன நடந்தாலும் எடுத்து சொல்ல தயாராக இருக்கும். இன்னைக்கு போலவே நாளைக்கு நம்ம பேப்பர் தோசை வரும். அது வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருங்க. தண்டனக்க 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 தண்டனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ், சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, தொல்லை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடக்கும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு.